அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நியூ பிரமோ. இந்த இடத்துல லாவண்யா வந்து எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே முரளிகிருஷ்ணா கோவமா இருக்கான்றாங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு சுந்தரி இருக்கிற இடத்துல ராகவ் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டேடி என்ன பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. சாரி அத்தை, அந்த ராகவ நினைச்சு உங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டேன்றாங்க. விட்டா எனக்கு கொலை பண்ணியிருப்ப போலன்றாங்க. எனக்கு அந்த ராகவ் மேலே அந்த அளவுக்கு கோவமும் ஆத்திரமும் வருது. எல்லாமே சரியாகிடும், கோவப்படாதுன்னு எத்தனை முறை சொல்கிறேன் முரளிகிருஷ்ணா, கோவப்படாத, உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் போலன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. டே ராகவ், அப்படி உங்களை சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன், கண்டிப்பாக நான் உங்களை பிரிச்சு ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாவண்யா ஒரு சூப்பர் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஆட் ஷூட்டில் வந்து அபி நடிக்கக்கூடாதுன்றதுக்காக அபி அங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ரெடி ஆகும்போது ஒரு வெளியே எழுந்து வரும்போது ஒரு இதில் வந்து ஃப்ரேம் மாதிரி அடித்து வச்சிருவாங்க துணியில். இது ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு அபி பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா மயங்கிடுறாங்க அபி. அதுக்கப்புறம் அபி ஒரு ஓரமாக போட்டுட்டு அபி மேலே துணியெல்லாம் போட்டுட்டு, கண்டிப்பாக இந்த ஆட் ஷூட்டில் நடிக்க போகிறது ராகவ் கூட நானாக தான் இருப்பேன் அபி, நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளானே பண்ணிடுறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரம்மோவில் அபி இப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்க. ராகவ் என்ன செய்ய போகிறாங்க, அபி எங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அபி கூட நடிக்க போகிறாங்களா, இல்லை அபி இல்லாததுனால லாவண்யா கூட நடிக்க போகிறாங்களா, லாவண்யோட பிளான் சக்ஸஸ் ஆக போதா, இதுக்கெல்லாம் காரணம் அபி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் லாவண்யான்னு தெரிஞ்சா லாவண்யாவை ராகவ் என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.